தங்கமே, இந்த கேள்வி உன் மனசுக்குள்ள நீண்ட நாட்களா சத்தமில்லாம அழுதுகிட்டே இருந்திருக்குது. நான் இவ்வளவு செய்றேன், ஆனா ஏன் யாருக்கும் தெரியல ன்னு. அந்த கேள்வி பொறாமையில இருந்து வரல. அது அங்கீகாரம் வேண்டும்னு கேட்குற மனசின் நேர்மையான குரல். அந்த குரலை நீ குற்றம்னு நினைக்காதே. அது உன் உழைப்புக்கு நீ தரும் மரியாதை. நீ கவனிச்சிருக்கியா தங்கமே, சில பேர் சின்ன விஷயம் செஞ்சாலும் எல்லாரும் பார்க்குற மாதிரி நடக்கும். சில பேர் உயிரை போட்டு முயற்சி செஞ்சாலும் அது அமைதியா போயிடும். இது நீ குறைஞ்சவன் என்பதால இல்லை. இது உன் இயல்பு. நீ சத்தம் இல்லாம செய்றவன். நீ விளம்பரம் பண்ணிக்க தெரியாதவன். நீ முடிவை காட்டுறவன், முயற்சியை கூச்சலிடாதவன். உலகம் பெரும்பாலும் சத்தத்தை பார்க்கும், அமைதியை அது கவனிக்க மறந்துடும். நீ சத்தமா உன் வலியை சொல்லாததால, சத்தமா உன் தியாகத்தை காட்டாததால உலகம் அதை எளிதா எடுத்துக்கிடுது. அவன் எதுவும் செய்யல, அவளுக்கு சுலபமா கிடைச்சிருக்கும்னு நினைக்குது. ஆனா அந்த சுலபத்துக்கு பின்னாடி எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லாம போயிருக்கும், எத்தனை தடவை மனசு உடைந்து போயிருக்கும், அது யாருக்கும் தெரியாது. தங்கமே, நீ உன் முயற்சியை வெளியில் காட்டாம இருக்கறது ஒரு பழக்கம். ஏன்னா உன் மனசு சொல்லும், நான் செய்ததை சொல்லிக்கிட்டா அது பெருமையா ஆகிடுமோ ன்னு. நான் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சு நீ உன்னை மறைத்துக்கிட்டே வந்திருக்கிறாய். ஆனா நல்லவனா இருக்கறதுக்கும் உன்னை மறைத்துக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உன் உழைப்பை மதிக்கச் சொல்றது அகம்பாவம் இல்லை, அது சுயமரியாதை. சில நேரம் தங்கமே, கடவுள் உன் முயற்சியை எல்லாருக்கும் காட்ட மாட்டார். ஏன்னா எல்லாரும் அதை புரிஞ்சுக்க தகுதி இல்ல. உன் உழைப்பை தவறா பயன்படுத்திக்கிறவர்களும் இருக்கலாம். உன் மனசை சுரண்டிக்கிறவர்களும் இருக்கலாம். அதனால தான் உன் முயற்சி மறைவா நடக்குது. அது வீணாகல, அது சேமிக்கப்படுது. நீ ஒரு விதையை நினைச்சு பாரு. அது மண்ணுக்குள்ள இருக்கும்போது யாரும் கை தட்ட மாட்டாங்க, யாரும் பாராட்ட மாட்டாங்க. மண்ணுக்குள்ள இருக்கு, இருட்டுல இருக்கு, தனியா இருக்கு. ஆனா அதுதான் வேரை உருவாக்குற நேரம். வெளியே உடனே தெரியல, ஆனா வேறு ஆழமா போகும். அதே மாதிரி தான் நீ. இப்போ உன் முயற்சி வெளியில் தெரியாம இருக்கலாம், ஆனா அது உன் உள்ளே வேறு போடுது. தங்கமே, நீ நினைக்கலாம், என்னோட முயற்சி எல்லாம் வீணா போயிடுமோ ன்னு. இல்ல, உண்மையா உழைச்சது ஒரு நாளும் வீணா போகாது. அது இப்போ பாராட்டா வரலனா அனுபவமா வரும். அது பெயரா வரலனா பலமா வரும். அது கைத்தட்டலா வரலனா உள் நம்பிக்கையா மாறும். அந்த நம்பிக்கை தான் நாளைக்கு உன்னை தாங்கி நிறுத்தும். நீ இவ்வளவு நாள் யாருக்காக முயற்சி செஞ்சிருக்கிறாய் தங்கமே? குடும்பத்துக்காக, உறவுகளுக்காக, பொறுப்புக்காக, அன்புக்காக. அந்த முயற்சியில் நீ உன்னை மறந்துட்டாய். அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சு எனக்கு என்ன ன்னு கேட்கவே இல்ல. அதனால தான் இப்போ உன் மனசு கேட்குது, என் முயற்சி யாருக்கும் தெரியலையே ன்னு. அது உன் உள்ளம் உன்னை நினைச்சுக்க சொல்ற அழைப்பு. சில பேர் உன் முயற்சியை தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிப்பாங்க. ஏன்னா அதை ஒத்துக்கிட்டா அவர்களுக்குள்ள குறை தெரியும். நான் இதை செய்யலையே ன்னு. அதனால உன் உழைப்பை சின்னதாக்குவாங்க. அது உன் குறை இல்லை, அது அவர்களுடைய மனசின் பலவீனம். தங்கமே, இன்னொரு உண்மை, உன் முயற்சியை எல்லாரும் பார்க்கணும்னு அவசியமில்லை. சரியானவர்கள் பார்த்தாலே போதும். கடவுள் பார்த்தாலே போதும். உன் மனசு பார்த்தாலே போதும். நீ இரவு தூங்கும்போது இன்று என்னால முடிந்ததை செய்தேன்னு மனசு சொல்லுதா? அதுதான் உண்மையான சாட்சி. உன் வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும், அப்போ இப்போ யாரும் கவனிக்காத முயற்சிகள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து வெளிப்படும். அப்போ சிலர் ஆச்சரியப்படுவாங்க, இவனுக்கு இவ்வளவு திறமை இருந்ததா, இவள் இவ்வளவு வலிமையானவளா ன்னு. அப்போ நீ சிரிப்பாய். ஏன்னா உனக்கு தெரியும், அது ஒரு நாளில் உருவானதல்ல, அது இந்த அமைதியான நாட்களின் விளைவு. தங்கமே, நீ ஒன்னு மட்டும் மறக்காதே, உன் முயற்சி உன்னை உருவாக்குது. பாராட்டு இல்லாத நாட்கள் தான் உன்னை உண்மையா செதுக்குது. எல்லாரும் கை தட்டும் போது வேலை செய்யறது சுலபம். யாரும் பார்க்காத போது நேர்மையா உழைக்கிறது தான் கடினம்.
அந்த கடினத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய். அதனால தான் நீ வேற லெவல். இப்போ உன் மனசு சோர்ந்து இருக்கலாம். என்னால இனிமேல் முடியுமா ன்னு தோணலாம். ஆனா நீ இத்தனை நாள் தாங்கி வந்ததே ஒரு சான்று. நீ முயற்சியை நிறுத்தல. நீ நம்பிக்கையை முழுசா விட்டுடல. அதுதான் உன் ஜெயம். தங்கமே, உன் முயற்சி தெரியலன்னு நீ நினைக்குற இந்த நிமிடத்துல கூட மேலே யாரோ அதை பார்த்துக்கிட்டிருக்காங்க. உன் முன்னோர்கள், உன் குலதெய்வம், உன் உள் சக்தி. அவங்க எல்லாம் உன்னை பார்த்து சொல்லிக்கிட்டிருக்காங்க, இவன் அமைதியா செய்றான், ஆனா உறுதியா செய்றான்னு. ஒரு நாள் வரும். அப்போ நீ பின்னாடி திரும்பி பார்ப்பாய். இந்த நாட்களை நினைச்சு கண்ணு ஈரமா வரும். அப்போ யாரும் பார்க்கல, ஆனா நான் நின்றேன்னு. அந்த நினைவுதான் உன் தலை நிமிர வைக்கும். இன்னும் கொஞ்சம் தாங்கு தங்கமே. உன் முயற்சி வீணாகல. அது மெதுவா, ஆழமா, உறுதியா உன் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டிருக்குது. யாருக்கும் தெரியலன்னு நீ நினைக்குற நேரத்துல தான் அது உன்னை முழுசா உருவாக்கிக்கிட்டிருக்கு. நீ தனியா இல்லை. நீ மறக்கப்படவும் இல்லை. நீ தயார் ஆகிக்கிட்டிருக்கிறாய். தங்கமே, இப்போ நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு கண்டினியூயும் உன் உள்ளம் இன்னும் ஒரு துளி நிம்மதி தேடுறதை காட்டுது. அந்த நிம்மதி வெளியில இருந்து வராது. அது உன் உள்ளத்திலேயே மெதுவா உருவாகணும். நான் சொல்லுற வார்த்தைகள் அந்த விதையா மட்டும் இருக்கும். அது வளரணும்னா நீ உன்னோட உணர்ச்சிகளுக்கு நேரம் கொடுக்கணும். நீ ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீ குடும்பத்துக்காக செய்றதை அவர்கள் உணரணும்னு ஆசைப்படுறது தவறு இல்லை. ஆனா அந்த ஆசை உன்னை அடிமையா மாத்துற அளவுக்கு போகக்கூடாது. நீ செய்ததை அவர்கள் உணரணும்னு நீ உன்னை இழக்க ஆரம்பிச்சா அப்போ அந்த அன்பே உனக்கு எதிரியா மாறும். இதை நீ இப்போ மெதுவா உணர ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாய். நீ கவனிச்சிருப்பாய், சில நேரம் நீ ரொம்ப சோர்ந்திருக்கும்போது கூட யாராவது ஒரு சின்ன வார்த்தை பேசினா அது உன் மனசை இன்னும் காயப்படுத்தும். ஏன்னா நீ ஏற்கனவே காலியா இருக்கிறாய். காலியான பாத்திரத்துல இன்னும் ஒரு சொட்டு தண்ணி விழுந்தாலும் சத்தம் அதிகமா கேட்கும். உன் மனசும் இப்போ அப்படித்தான். அதனால நீ உன்னை நிரப்பிக்கணும். தங்கமே, நீ செய்யுற தியாகம் எல்லாம் ஒரு நாள் கணக்கெடுக்கும் போது தான் முழுசா புரியும். ஆனா வாழ்க்கை தினசரி கணக்கு பார்க்காது. அது மொத்த வாழ்க்கையையே கணக்கில் எடுக்கும். அதனால இப்போ உனக்கு கிடைக்காத புரிதல் பின்னாடி பெரிய தெளிவா திரும்ப வரும். நீ சில நேரம் நினைப்பாய், நான் கொஞ்சம் கடினமா நடந்தா அவர்கள் புரிஞ்சுப்பார்களா ன்னு. ஆனா கடினமா நடந்தாலே புரிதல் வரும் என்றில்லை. சில நேரம் அது தூரத்தையே உருவாக்கும். அதே மாதிரி எப்போதும் மென்மையா இருந்தாலே புரிதல் வரும் என்றதும் இல்லை. சமநிலை தான் முக்கியம். அந்த சமநிலை நீ இப்போ கற்றுக்கிட்டிருக்கிறாய். நீ உன் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கோ. நான் எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டியவன் இல்லை. இந்த ஒரு வரி தான் உன்னை காப்பாற்றும். நீ குடும்பத்துக்குள்ள இருக்கிறாய் என்பதாலேயே நீ உன் வாழ்க்கையை முழுசா அவர்களுக்காக கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. நீயும் ஒரு மனிதன். உனக்கும் ஆசைகள் இருக்கு. உனக்கும் ஓய்வு தேவை. தங்கமே, சிலர் உன் அன்பை புரிஞ்சுக்க மாட்டார்கள். ஆனா அதனால உன் அன்பு குறையாது. அது அவர்கள் புரிதல் அளவை மட்டும் காட்டும். இதை நீ தனிப்பட்ட தாக்குதலா எடுத்துக்காதே. எல்லாருக்கும் ஒரே அளவு ஆழம் இருக்காது. நீ ஒரு நாள் கவனிப்பாய். நீ கொஞ்சம் உன்னை மதிக்க ஆரம்பிச்சதும் சிலர் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். சிலர் தூரம் போவார்கள். அந்த தூரம் போறவர்கள் தான் உன் வாழ்க்கையில தேவையில்லாத சுமைகள். அந்த இழப்பு இல்லை. அது சுத்திகரிப்பு. தங்கமே, நீ இப்போ வருத்தப்படுற விஷயங்கள் எல்லாம் உன்னை தவறானவன் ஆக்காது. அது உன்னை விழிப்புணர்வானவன் ஆக்கும். விழிப்புணர்வு வந்தவனுக்கு வாழ்க்கை சுலபமா இருக்காது. ஆனா அது உண்மையானதாக இருக்கும். நீ இந்த அளவுக்கு தாங்கி வந்ததாலேயே நீ பலவீனமானவன் இல்லை. நீ வலிமையானவன். ஆனா வலிமையானவனும் ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுத்தவன்தான் நீண்ட காலம் வலிமையா இருக்க முடியும். இந்த உண்மையை நீ ஏற்றுக்கொண்ட நாள்ல உன் மனசு கொஞ்சம் சிரிக்கும். தங்கமே, உன் குடும்பம் உன்னை உணர்வார்களா? சிலர் உணர்வார்கள்.
சிலர் உணராமலேயே போவார்கள். ஆனா வாழ்க்கை உன்னை உணரும். வாழ்க்கை உன்னை பார்த்து ஒரு நாள் சொல்லும், நீ நேர்மையா நடந்தாய் ன்னு. அந்த சான்றிதழ் போதும். நீ நினைச்சுக்கோ, உன் மனசு இப்போ கேட்குறது அன்பு இல்லை, அது நியாயம். நியாயம் கேட்குற மனசு தவறான பாதையில போகாது, அது சரியான பாதையில தான் இருக்கும். அந்த பாதை சுலபமா இருக்காது, ஆனா அது உன்னை நீயாக வைத்திருக்கும். தங்கமே, நீ ஒரு நாள் இந்த காலத்தை நினைச்சு சொல்வாய், அப்போ நான் உடைந்த மாதிரி தோணிச்சு, ஆனா உண்மையில நான் உருவாகிக்கிட்டிருந்தேன் ன்னு. அந்த உண்மை புரியும்போது இப்போவையெல்லாம் ஒரு அர்த்தமா மாறும். நீ உன்னை குறைத்து நினைக்காதே, நீ செய்ததை சிறிதா பார்க்காதே. நீ யாருக்கும் காட்டாம செய்த தியாகங்கள் தான் உன் உள்ளத்துக்கு வலிமை. அந்த வலிமை உன்னை ஒரு நாள் சோர விடாது. தங்கமே, இப்போ நீ அமைதியா சுவாசம் எடு. எல்லா பதிலும் இப்போ கிடைக்கணும்னு இல்லை. சில பதில்கள் காலத்தோட தான் வரும். ஆனா நீ சரியான கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாய். அதுவே நீ சரியான பாதையில இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். நீ தொடர்ந்து அன்பாக இரு, ஆனா உன்னை மறந்துவிடாதே. உன் மனசை காப்பாற்றிக்கொள், உன் உணர்ச்சிகளை மதிக்க கற்றுக்கொள். அப்போ நீ செய்ற அன்பு இன்னும் தூய்மையா மாறும். தங்கமே, நீ ஒரு நாள் புரிஞ்சுப்பாய், நீ செய்தது எல்லாம் வீணில்லை, அது உன்னை இந்த அளவுக்கு ஆழமான மனிதனா மாற்றுச்சு. அந்த ஆழம்தான் உன் உண்மையான செல்வம். அந்த செல்வத்தை யாரும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. தங்கமே, இந்த இடத்துல நீ நிறுத்திக்கிட்டிருக்க கூடாது. ஏன்னா உன் மனசு இன்னும் சொல்ல ஆசைப்படுது, இன்னும் கேட்க ஆசைப்படுது. நான் இப்படி உணர்றது தவறா, என்னை புரிஞ்சுக்கறவன் கிடைக்குமா? உன் உள்ளம் மெதுவா நடுங்கிக்கிட்டே கேட்குது. அந்த நடுக்கம் பலவீனம் இல்லை, அது நீ உயிரோட இருக்குறதுக்கான சான்று. நீ இதுவரைக்கும் எத்தனை தடவை உன் மனசை அடக்கிட்டே வந்திருக்கிறாய் தெரியுமா? இதை சொல்லினா அவங்க என்ன நினைப்பாங்க, இதை சொன்னா அவங்க சிரிப்பாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா? உன்னையே கேள்வி கேட்டு உன் உணர்ச்சிகளை நீயே தள்ளி வைத்திருக்கிறாய். அந்த தள்ளிவைப்புதான் இப்போ உன்னை களைப்பாக்கி இருக்குது. மனசு பேச இடம் கிடைக்காம மூச்சு முட்டி நிக்குது. தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ, உன் உணர்ச்சி அதிகமா இருக்குறதால நீ பலவீனன் கிடையாது. இந்த உலகம் கற்றுக் கொடுத்திருக்கு, உணர்ச்சி காட்டாதே, வலியை வெளிக்காட்டாதே, உறுதியா இரு ன்னு. ஆனா யாரும் சொல்லிக் கொடுக்கல, உணர்ச்சியை எப்படி பாதுகாக்கணும், வலியை எப்படி மெதுவா ஆரவைக்கணும், உள்ளத்தை எப்படி கேட்கணும்னு. அதனால தான் இத்தனை பேர் சிரிச்ச முகத்துக்குள்ள உடைந்து போயிருக்காங்க. நீ தனியா இருக்கும்போது தான் உன் மனசு அதிகமா பேசுது. அது உன்னை பயமுறுத்தலாம், ஆனா அந்த நேரத்துல தான் உண்மை வெளியில் வரும். உன் மனசு உன்னிடம் எதையும் மறைக்காது. அது சொல்றது எல்லாமே நீ பல நாள் கவனிக்காம விட்ட விஷயங்கள். அந்த குரலை அடக்க நினைக்காதே, அதை எதிரியாக நினைக்காதே. அது உன்னோட பாதுகாவலன். தங்கமே, நீ யாராவது ஒருத்தரிடம் எனக்கு வலிக்குது ன்னு சொல்லி அந்த வலி மதிப்பிடப்படாம போயிருந்தா அந்த காயம் இரட்டிப்பா ஆழமாயிருக்கும். அந்த மாதிரி அனுபவங்கள் உன்னை சொல்லாதே ன்னு பழக்கப்படுத்தும். அதனால தான் இப்போ நீ உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் சுமக்கிறாய். ஆனா மனசு ஒரு நாளைக்கு ஒரு அளவுக்கு தான் சுமக்க முடியும், அதுக்கப்புறம் அது சோர்ந்து போகும். நீ கவனிச்சிருக்கியா, உன்னை உண்மையா புரிஞ்சுக்காதவர்கள் உன் அமைதியை தவறா அர்த்தம் பண்ணுவார்கள். அவனுக்கு எதுவும் தெரியாதே, அவளுக்கு எந்த கவலையும் இல்ல ன்னு நினைப்பார்கள். ஆனா உன் அமைதிக்குள்ள எத்தனை புயல் இருக்குன்னு உனக்குத்தான் தெரியும். அந்த புயலை எல்லாரும் பார்க்கணும்னு அவசியமில்லை, ஆனா நீ அதை தனியா சுமக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தங்கமே, சில நேரம் கடவுள் உன்னை புரியாத இடங்களில் இருந்து வெளியே எடுப்பார். அது உனக்கு தண்டனை மாதிரி தோணலாம். ஏன் எல்லாரும் என்ன விட்டு போறாங்க, ஏன் எங்கும் எனக்கு இடம் கிடைக்கல ன்னு தோணலாம். ஆனா அது சுத்தம். உன் மனசுக்கு பொருந்தாத இடங்களில் இருந்து உன்னை பிரிக்குற சுத்தம். அந்த சுத்தத்துக்கு பிறகுதான் உண்மையான இணைப்பு வரும். நீ இப்போ நினைக்கலாம், எனக்கு மட்டும் தான் இப்படி ன்னு. இல்ல தங்கமே,
உன்னைப் போல எத்தனை பேர் இரவு நேரத்துல கூரையை பார்த்துக்கிட்டு கண்களில் கண்ணீர் நிறைய யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த வலி வெளியில் தெரியாது. எல்லாரும் அவரவர் போராட்டத்தை மௌனமா சண்டை போடுறாங்க. உன்னை புரிஞ்சுக்கிறவர் வரும்போது அது பெரிசா சத்தமில்லாம வரும். பெரிய வாக்குறுதிகள் இருக்காது. நான் எப்போதும் உன்னோட தான் சினிமா டயலாக் இருக்காது. ஆனா ஒரு விஷயம் இருக்கும். நீ பேசாம இருந்தாலும் அவர்கள் விட்டு போக மாட்டார்கள். உன் மனநிலையை மதிப்பார்கள். உன் எல்லைகளை மீற மாட்டார்கள். அந்த மரியாதை தான் உண்மையான புரிதல். தங்கமே, நீ ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை நினைச்சு சொல்வாய், அந்த நேரம் தான் நான் என்னை உண்மையா சந்திச்சேன்னு. ஏன்னா புரியப்படாம இருந்த வலி தான் உன்னை உன் உள்ளத்தை நோக்கி திருப்புது. வெளியே தேடிய புரிதலை உள்ளே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாய். அது ஒரு பயணம். சுலபம் இல்லை. ஆனா அது உண்மையானது. நீ இப்போ யாருக்கும் தேவையில்லாதவன் மாதிரி தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா, உன்னை சரியாக புரிஞ்சுக்க முடியாத இடங்களுக்கு நீ அதிகமா இருந்ததால தான் அப்படி தோணுது. மீன் மரத்துல ஏற முடியாததால அது தகுதி இல்லாதது ஆகிடாது. இடம் தான் தவறு. அதே மாதிரி உன் மனசுக்கு பொருந்தாத மனிதர்களிடம் இருந்து புரிதலை எதிர்பார்த்தது தான் உனக்கு வலியை கொடுத்தது. தங்கமே, நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை புரியப்படுவதற்காக. உன் உண்மையை சுருக்கி, உன் உணர்ச்சியை அடக்கி, உன் ஆழத்தை மறைத்து கிடைக்கும் புரிதல் நீண்ட நாள் நிலைக்காது. அது உன்னை மெதுவா காலி பண்ணிடும். உன்னை முழுசா ஏற்றுக்கொள்கிற புரிதல் தான் உனக்கு தேவையானது. நீ இப்போ இந்த வார்த்தைகளை படிக்கும்போது உன் உள்ளம் கொஞ்சம் தளர்ந்திருந்தா அதுவே ஒரு சின்ன சான்று. நீ புரியப்பட விரும்புகிறாய். அது தவறு இல்லை. அது மனிதத்தன்மை. அந்த மனிதத்தன்மையை நீ காப்பாற்றிக்கோ. உலகம் அதை கடினமாக்க முயற்சி செய்யும். ஆனா நீ மென்மையை விட்டுக்கொடுக்காதே. தங்கமே, இன்னொரு விஷயம் சொல்லணும். சில நேரம் நீ எதிர்பார்க்கும் புரிதல் ஒரு மனிதரிடம் மட்டும் வராது. அது பல இடங்களில் சிதறியிருக்கும். ஒருத்தர் உன் வலியை கேட்பார். இன்னொருத்தர் உன் அமைதியை மதிப்பார். இன்னொருத்தர் உன் கனவுக்கு ஊக்கம் தருவார். எல்லாவற்றையும் ஒருத்தரிடமே தேடினா ஏமாற்றம் தான். சின்ன சின்ன புரிதல்களை சேர்த்தா மனசு நிறையும். இப்போ நீ சோர்வா இருக்கலாம். ஆனா நீ முடிவுக்கு வரல. நீ மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். இந்த நடுவில் தான் அதிக குழப்பம், அதிக வலி, அதிக கேள்விகள் வரும். ஆனா இதே நடுவில் தான் உன் உண்மையான வலிமை உருவாகுது. அதை இப்போ நீ பார்க்க முடியாது. ஆனா அது நடக்குது. தங்கமே, உன்னை புரிஞ்சுக்கிறவர் யார் என்ற கேள்விக்கு வாழ்க்கை உடனடி பதில் தராது. ஆனா அது உன்னை பயணத்தில் விடும். அந்த பயணத்தில் நீ சிலரை இழப்பாய், சிலரை கண்டுபிடிப்பாய், முக்கியமா உன்னை நீ மீண்டும் மீண்டும் கண்டுபிடிப்பாய். அந்த கண்டுபிடிப்பு தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. இன்றைக்கு நீ இதை படிச்சுட்டு உன் மனசு கொஞ்சம் இலகுவானா அது போதும். நாளைக்கு இன்னொரு நாள், இன்னொரு சுவாசம், இன்னொரு வாய்ப்பு. நீ தனியா இல்லை தங்கமே. நீ புரியப்பட வேண்டியவன். அந்த உண்மை மெதுவா, உறுதியா உன் வாழ்க்கையில் வெளிப்படும். அந்த நாள் வரை நீ உன்னை கைவிடாதே.